சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு இங்கே கிரேவிலாம் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி பெரியமேடுலேருந்து இப்போ அண்ணா சாலைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். 3 பரோட்டாக்கு வந்து இவ்வளோ சிக்கன், அப்புறம் அந்த சலாட்லாம் போட்டு. முக்கியமான வேலையை மறந்துட்டேன், வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். விங்ஸ் வந்துடும். ஆக்சுவலி சாப்பிட்டது வெறும் காஞ்ச மிளகா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி மேன் செந்தில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஃபுட் வீடியோ பண்ண போகிறோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புற நேரத்தில் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு சப்ஸ்டிட் வீடியோ. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட் வீடியோ பண்ண வேண்டியது கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு எக்ஸ்டெண்ட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ பண்ண முடியல. ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃபுட் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விழிஞ்சம் சிக்கன் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. திருவேண்டரமில் ரொம்ப ஃபேமஸான ஸ்பைசி சிக்கன் இது ஆக்சுவலி. ஸோ அந்த ஷாப் வந்து இங்கே அண்ணா சாலையில் தான் இருக்குது. ஸோ அண்ணா சாலையில் எங்கே இருக்குன்றத வீடியோ அப்பப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோஸில் பார்த்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்குன்றதை நம்ம வந்து வீடியோவில் அப்பப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து வீடியோ ஓகேவா? ஸோ பிஃபோர் வாட்சிங் ஒரு வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்கிட்டு வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ இந்த ஷாப் வந்துட்டோம். இப்போ இந்த ஷாப் எங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அண்ணா தியேட்டர் பக்கத்தில் இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா தியேட்டர் பக்கத்தில் மெயின்லேயே தான் இருக்குது. இது சப்வே இருக்கும், சப்வே முன்னாடியே இருக்கும். இட்ஸ் வி சிக்கன். ஸோ அந்த விழிஞ்சம் சிக்கன்றதுனால அவங்க வி சிக்கன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குன்றதை நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து தெரியும். ஓகேவா? ஸோ செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதான் வந்து விழிஞ்சம் சிக்கனுக்கான பேஸ் சிக்கன். இதுக்கான ஸ்பைசி வந்து லேட்டராக நான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து மெயினாக கோகனட் ஆயிலில் வந்து இதை அப்ளை பண்ண போகிறாங்க. ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்க வந்து அழகாக வந்து இந்த கோகனட் ஆயிலில் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் ஆயில் ஒரு வாட்டியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஃப்ரெஷ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷாப் வந்து சென்னையில் ஆல்ரெடி பெரியமேடுலேருந்து இப்போ அண்ணா சாலைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஷாப் இது 1 மந்த்துக்கு மேலே ஆகுது இந்த ஷாப் வந்து. ஸ்பைசி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அது ஃபுல்லாக வந்து அவங்க இன்க்ரீடியன்ஸு, அவங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து இதில் போடும்போது நம்மளுக்கு இன்னும் ஸ்பைசினஸ் அதிகமாகும். ஆல்மோஸ்ட் எல்லாமே மிளகா தான். புடவை இருந்தால் அந்த ஸ்பைசினஸ் வந்து க்ரியேட் ஆகுது. கூட்டம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நான் உட்கார இடம் இல்லை எனக்கு இப்போதைக்கு. ஆக்சுவலி எனக்கு உட்கார இடம் இல்லை. நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ இங்கே நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் தான் வருது. அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அப்படியே வருது இங்கே நிற்கும் போது. விழிஞ்சம் சிக்கன் வந்து திருவேண்டரமில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அது நாங்கள் ஆக்சுவலி இவங்க பெரியமேடு இருக்கும்போது தெரியல. பட் இங்கே அண்ணா சாலையில் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுது. ஸோ இந்த சிக்கன் கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பரோட்டா கொடுக்குறாங்க ஆக்சுவலி. ஸோ இது அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி ஆயிலெலாம் ஃபில்டர் பண்ணி இதை மட்டும் அப்படியே எடுக்கிறாங்க. தெரியுதா? இங்கே கிரேவிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த டைப் ஆஃப் சிக்கன் வித் பரோட்டா தான். சார் பாருங்க, டக்கு டக்குன்னு பார்சல் ஓடுது. ஆர்டர் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓடுது. டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாரு. ஸோ இதான் பிளேட்டிங்கு. 3 பரோட்டாக்கு வந்து இவ்வளோ சிக்கன், அப்புறம் அந்த சலாட்லாம் போட்டு
இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட காஸ்ட் என்னன்றதை கேட்கலாமா? மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதோட காஸ்ட் என்னன்றதை கேட்போம். ஸோ நாமளும் ஆர்டர் பண்ணியிருப்போம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா ஆர்டர் பண்ணியாச்சு. இது வந்து 170 ரூபா சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இப்போ இல்லை அந்த 3 பரோட்டா அண்டு இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா நிறைய சலட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இதில் கொடுக்குறாங்க. காமிக்கிறேன், இதெல்லாம் நவுத்திட்டு காமிக்கிறேன். ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்ப்போம். அப்படின்னு பார்ப்போமா? இது வந்து எனக்கு ஒரு விங்ஸ் வந்துடும் ஆக்சுவலி. எஸ், செம சூடாக இருக்குது. ஸோ விங்ஸ் வந்துருக்கு. தூக்கணும் உடஞ்சிடும் போல இருக்கேன். முடிச்சு பார்ப்போம். எஸ், செம்ம சூடாக இருக்குது. ஸோ விங்ஸ் வந்துருக்கு. அண்டு அந்த ஃப்ரை பண்ண அந்த சிக்கனோட அவங்க அந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தான். நான் அடிஷ்னலாக என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கேட்கல. ஸோ தே ஹேவ் சம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து என்னன்றதை நம்ம கேட்க முடியாது இல்லையா? ஸோ வில் ப்ரொசீட். ஃபஸ்ட்டு அந்த மசாலா மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். வா, சாப்பிட்டது வெறும் காஞ்ச மிளகா கூட பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த சிக்கன் கூட எடுத்து பார்ப்போம். சிக்கனை வந்துட்டு தனியாக சாப்பிட்டு பார்க்கணும். பட் அந்த சிக்கனை தனியாக சாப்பிடும்போது அவ்வளோ காரம் இல்லை. அந்த கூட அந்த மசாலாலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது தான் அந்த காரம் கொஞ்சம். நீங்கள் சிக்கன் கூட அந்த பரோட்டா சாப்பிடும்போது நான் அவ்வளோ ஸ்பைஸியெல்லாம் தெரியல. பட் அந்த வெறும் மசாலா மட்டும் சாப்பிட்டிங்கன்னா தூக்கிடுது அப்படியே அந்த மசாலாவோட சிக்கன் சாப்பிடும்போது அந்த ஸ்பைசஸ் அந்த ஆக்சுவலாக கம்மியாகுது. ரொம்ப ஸ்பைஸிலாம் இல்லை ஆக்சுவலி. இந்த மற்ற வீடியோஸில் ரொம்ப ஸ்பைசி ஆகும். நாங்கள் அந்தளவுக்குலாம் இல்லை. இந்த மசாலா மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்பைசி. பட் சிக்கனோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னு இல்லையா? வீட்டில் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குது. பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரு. முக்கியமாக அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெயோட மனம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அந்த எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க, புளியை மறந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்பு இருக்கும் லைட்டாக. என்னென்னா கிரேவிலாம் கிடையாதான். ஸோ இந்த பரோட்டா வித் டேஸ்ட்லாம் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. பரோட்டாவெலாம் காலி பண்ணிட்டேன். பேசிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாலாம் வந்து காலி பண்ணிட்டேன். அந்த காரத்துக்கு வேணால் அந்த ஜூஸ் கொஞ்சம் குடிச்சுப்போமா? ஆப்பிள் ஜூஸ். ப்ரீவியஸாக சாப்பிட்டேன் 3X நூடுல்ஸ் மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ நல்லா மழைக்கு மழை பெய்யும் போது வெதர் கண்டிஷன் நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்போது நல்லா சூடாக காரமாக சாப்பிடணும்னு தோணும்போது தாராளமாக சாப்பிட்லாம். அட் சேம் டைம் காரம் ரொம்ப உடம்புக்கு நல்லது கிடையாது. ரொம்ப அடிக்கடி காரம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்ம பிடிக்கும்போது எப்போயாவது சாப்பிட்லாம். ஸோ இப்போ என்னென்னா 170 ருபீஸ்க்கு வந்து 3 பரோட்டா இந்த சிக்கன் கொடுத்துட்றாங்களா? இப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ணுன்னா ஒரு பரோட்டா அடிஷ்னலாக வந்து ஒரு பரோட்டா 10 ரூபா வாங்குறாங்க. ஸோ நாம் இப்போ வந்து 3 பரோட்டா வாங்கியிருக்கோம். ஏன்னா இதை வச்சு சாப்பிட்றது பரோட்டா வேணும். நம்ம பேசிக்கிட்டே வந்து டக்கு பரோட்டா சாப்பிட்டோம். இது பரோட்டா கூட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆக்சுவலி. பரோட்டா வந்துச்சு. ஓகே, 3 பரோட்டாஸ். ஆக்சுவலி க்ரௌடு பார்த்தீங்கன்னா பெரிய டீசன்ட் க்ரௌட் தான். ஸோ நம்ம டைம் பார்த்தோன்னா ஒரு 8:30. ஸோ டின்னர் டைமுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டைம்லையும் ஃபுல் தான். ஐயோ, முக்கியமான வேலையை மறந்துட்டேன். வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். டின்னர் வேணான்னு சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, மறுபடியும் பரோட்டா பத்தலையே. பேசிக்கிட்டே நிறைய பரோட்டா சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மசாலா சாப்பிட்ணுன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் உங்களை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக வரும், நல்லா டேஸ்ட்டாக வரும். 2 இதை காலி பண்ணுறோமா? ஃபுல்லாக காலி பண்ணுறோம். ஐயோ, கண்ணெல்லாம் கொஞ்சம் ரெடியாகி போச்சு. இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான், ஆல் டன். காலி பண்ணியாச்சு.
கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா கொஞ்சம் சாப்பிட்ருவோம். வெட்டிக்காரமாக வந்து 6 பரோட்டா, ஒரு சிக்கன். இப்போ தான் கொஞ்சம் எப்படி உலகம் சாப்பிட்டேன். நெடி ஏறுது. வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வந்து காரமாக சாப்பிட்ற ஆள்லாம் கிடையாதுங்க. ஸோ வந்து நிறைய சேனல்ஸில் போட்டுருந்தாங்க ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுமே தவிர நம்ம வந்து ஸ்பைசி விரும்பிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ காரமாக இருக்குன்றதை நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வந்தது. எனக்குன்னு பார்த்தோன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காரம் இருக்க தான் செய்யுது. எதனால்னா அந்த காஞ்ச மிளகா மசாலா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த மிளகா தான் விஷயமே. மிளகா கூட இந்த சிக்கன் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. கொஞ்சம் காரமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஜூஸை கொஞ்சம் இறக்கும். நல்லா பளிச்சுன்னு தெரியுது இப்போ தான். ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக காரமாக ட்ரை பண்ணலாம். தயவுசெய்து ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரை. சரிங்களா? ஜூஸ் குடிச்சாச்சு. ஸோ அப்படியே கால் பண்ணி தான் பில் அப்படியே ஒரு 200 நினைக்கிறேன். ஸோ 170 ரூபா ஒரு பிளேட்டு. ஒரு பிளேட்டில் வந்து 3 பரோட்டா அண்ட் அந்த ஒரு சிக்கன் பீஸ் கொடுப்பாங்க. இது லெக் பீஸ் செஸ் பீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு அடிஷனலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பரோட்டா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ நம்ம ஒரு 6 பரோட்டா சாப்பிட்டோம். வீட்டில் வீடியோ பார்த்தா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஓகேவா? 6 பரோட்டா ஏன் சாப்பிட்டோன்னா சின்னதாக இருந்த பரோட்டா. ஸோ அதனால் உங்களுக்கு பத்தலை. அதனால் 6 பரோட்டாங்கிறது ஓகே. இன்னும் வயிறு ஃபுல்லாக ஆகலை. ஆக்சுவலி வயிறு திம்முலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டான ஃபுட்டு தான் எனக்கு ஓகே. ஸோ எனக்கு ஒரு 200 ரூபா ஆச்சு. இந்த கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா தியேட்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதோட லொக்கேஷனை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்டு நீங்கள் யாராவது விழிஞ்சர் சிக்கன் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதை செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு காரமாக இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த நிமிஷம் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.